ஹே வைபர்ஸ், வெல்கம் டு மை கேமிங் zone. ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் வீடியோ போட்டு கொஞ்சம் இல்லை ரொம்ப ரொம்ப மாதங்களே ஆயிடுச்சு. சாரி ஃபார் தட். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்த வீடியோவில் நம்ம டுன் ஆண்டி தான் பார்க்க போகிறோம். டுன் ஆண்டி யாருன்னு பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டாரி டீச்சர் தான். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இது வந்துட்டு ஸ்டாரி டீச்சர் பார்ட் 4. இதில் வந்துட்டு என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, அங்கே விட்டு அங்கே நான் சொன்னேன். அதாவது வைபஸ் இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸுக்குலாம் வீட்டில் நிறைய ஹாலிடே அசைன்மெண்ட்டை கொடுத்து ஹாலிடேவே என்ஜாய் பண்ண விடாமல் பண்ணிட்டு இந்த அம்மா இந்த ட்ரெஸ்ஸாக போட்டுக்கிட்டு ஏதோ பார்ட்டிங் போகலாம். அந்த ட்ரெஸ்ஸை நம்மளை வந்து கட் பண்ணி விட்டு அது ஜாலியாகவே இருக்க விடக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஹோம்ஒர்க்காக கொடுக்குற இப்போ பாரு என்ன பண்ணுறோம் அப்படின்னு. அதுவும் கரெக்ட் தான் வைபஸ். ஹாலிடே அசைன்மெண்ட் கொடுத்தா எப்படி ஹாலிடே என்ஜாய் பண்ணுறது? இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் போயிட்டு சிசர்ஸ் எடுக்கணும். சிசர்ஸ் எடுத்ததுக்கப்புறம் வந்து காலிங் பெல் அடித்து இந்த அம்மாவை டைவர்ட் பண்ணி விட்டுட்டு அப்புறம் மேலே ஏறி போய் ரூமை கண்டுபிடிச்சி இத்தனை வேலை பண்ணணும். நீருக்கு மாத்திர வேலை பண்ணுற அதான் பேக் யார்டுக்கு போனதாங்க ஒரு ஏணி இருக்குமே, நேராக ரூம்க்கே போயிடலாமே. இருங்க ஒரு நிமிஷம். அட ஆமாம் இல்லை, ஏணி இருக்கும்ல, நான் யோசிக்கவே இல்லை. லட்டு சொல்கிறது கரெக்டு தான். வாங்க நம்ம ஃபஸ்ட்டு போயிட்டு அந்த ஏணியை போட்டு மேலே ஏறலாம். எனக்கு இந்த யோசனை வரவே இல்லையே. சூப்பர் லட்டு. அங்கே இருக்கு பார்த்தீங்களா, அந்த ஏணி தான் நம்ம போட்டு ஏற போகிறோம். அந்த டுன் ஆண்டியோட ரூம்குள்ளே போயிட்டு ஏதோ ஒரு வார்ட்ரோப்பில் தான் வந்துட்டு அந்த ட்ரெஸ் இருக்கும், அதுதான் நம்ம கட் பண்ண போகிறோம். வாங்க ஏணி போடலாம். இரு, அந்த மாதிரி இந்த மேலேயா வருது? இது டுன் மேலே வருதா? இல்லை இல்லை, அந்த மாதிரி கீழே தான் போகுது. நீ முதல்ல போயிட்டு அந்த ட்ரெஸ்ஸை கட் பண்ணி விடுமா. ஆனால் வைபஸ் ஆஸ் அ ஃபேஷன் டிசைனராக எனக்கு இதை பண்ண மனசே வரல. அட நிறுத்துமா, இவ ஒருத்தி வந்துட்டா சும்மா ஃபேஷன் டிசைனர்ன்ட்டு. எப்போ பார்த்தாலும் டேமேஜ் பண்ணுறதே வேலையாக போச்சு. சரி வாங்க நம்ம அந்த இதுக்கு மேலே ஏணியை போட்டு மேலே ஏறி நின்று டுன் என்ன பண்ணுதுன்னு பார்ப்போம். ஏறுவோம். யாரா அது? நீங்க என் வீட்டுக்குள்ளேயே வந்துட்டீங்களா? இன்னைக்கு அந்த லட்டுவை நான் பூந்தியாக்காம விட மாட்டேன். லட்டு ஒன்னதான் கூப்பிடுறான் அந்த டுன் போ லட்டு. ஏமா நீ வாட்டி கீழே நின்று வேடிக்கை பார்க்க மாட்டியா? இங்க பாரு, நீ மேலே ஏறி நின்னதுனாலதான் இந்த அம்மா நம்மளை பார்த்துருச்சு. இல்லைன்னா அந்த அம்மா வாட்டுக்கு போயிருக்கோம்ல. பூந்தி ஆக்க போறானா பூந்தி. ஐயோ ரொம்ப சிம்பிள் லட்டு, நீ ரொம்ப யோசிக்காத சரியா? நாங்க டுன் கிட்ட மாட்டினோம்னா லட்டுவை வச்சுக்கோங்க டுன் ஆண்டின்னு சொல்லிட்டு உடனே கொடுத்துட்டு வந்துடுவோம். சிம்பிள். நீ புரிஞ்சுக்கிட்டது தெரிஞ்சுக்கிட்டதெல்லாம் போதும். இதுக்கு மேல பண்ண காப்பி ரேட் வந்துடும். அதனால கொஞ்சம் அமைதியா இருக்கியா? வைபஸ், டுன் ஏன் லட்டுவையே டார்கெட் பண்ணாலும் தெரியுமா? ஏன்னா மேக்ஸ் டீச்சர் ஆகிறதுக்கு முன்னாடி நம்ம ஒரு லட்டு கடை தான் வச்சிருந்துச்சு. அந்த லட்டு கடையை யாரோ வீணாக்கிட்டாங்க. அன்னையில இருந்து லட்டுக்கு லட்டு பேர் இருக்கிறதுனால இந்த டுன் லட்டுவையே டார்கெட் பண்ணி துரத்திட்டு இருக்கு. என்னைக்கு பூந்தியாக போறியோ தெரியல லட்டு. சரி அந்த அம்மா மேல போயிடுச்சு, என்ன நடக்குதுன்னு பாப்போமா? Oh my God! என்னோட ட்ரெஸ்ஸை யார் இப்படி நாசமாக்கினது? பின்னால் அந்த பார்ட்டிக்கு போக முடியாது. நல்லா அழடி ஹாலிடே அசைன்மெண்ட் கொடுத்து ஹாலிடேவே என்ஜாய் பண்ண விடாம பண்ணிட்டா. அது அவளுக்கு தேவைதான் உனக்கு. என்னையா பூந்தி ஆக்குறேன்னு சொன்னேன். இப்போ பாத்தியாடி வந்து சோட நினைவீங்க. லட்டு கிட்ட வச்சுக்கிட்டா இதான் நடக்கும். பி கேர்ஃபுல். போதும் உங்க டுன் லட்டு பூந்தி கதையெல்லாம் அப்புறம் வச்சுக்கோங்க. இப்போ நான் வைபர்ஸ் கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்ல போறேன். வைபர்ஸ், நீங்க இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இந்த வீடியோவை லைக் அண்ட் ஷேர் அண்ட் கமெண்ட் பண்ணாம பார்த்துட்டு இருக்கீங்கன்னா உடனே போய் பண்ணிடுங்க. அப்படி இதெல்லாம் நீங்க பண்ணல அப்படின்னா உங்க கனவுல பேய் வர சொல்லிட்டேன். அதனால உடனே போய் பண்ணுங்க மறக்காம. ஓகே வைபர்ஸ், இவ்வளவு நேரம் வீடியோ ஸ்கிப் பண்ணாம பார்த்துருக்கு ரொம்ப நன்றி. நெக்ஸ்ட் பார்ட் 5ல மீட் பண்ணுவோம். பை.